வணக்கம். இப்போ வந்து நம்ம சீரிஸ்ல 47வது வாரத்தில இருக்கிறோம். இந்த சீரிஸ்ல நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்டின்னா, நம்மளோட ஒரு ஆள் எஸ்ஐபி பண்ணாவோ, இல்ல தனியா ஓனா ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாலோ, அப்போ நிஃப்டி எவ்வளோ மூவ் ஆகுது அப்படிங்கிற இந்த 3யும் வந்து நம்ம பல வாரங்களா வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டுருக்கோம். இது 47வது வாரத்தில இருக்கிறோம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இதில நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்டின்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸு, அப்புறம் என்னலாம் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம், எது பொசிஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கோமா, எதுவும் ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் எது இருக்கா அப்படின்னா அதோட சார்ட்ஸு, அப்புறம் இண்டிசஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது, ஓவராலாக நிறைய இண்டிசஸ் வச்சுக்கிறோம், அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கடைசியா நம்ம வந்து மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இதுவரைக்கும் கடைசி ஒரு வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எடுத்த உடனே இப்போ சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணது டிசம்பர் 15, 2024. அதிலேருந்து ரொம்ப மாசமா கீழே போய்க்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ரெக்கவர் ஆகி இப்போ நம்ம மேலே போய்கிட்டு இருக்கிறோம். இதில் நம்மளுக்கு அதிகபட்சமாக 17% வரைக்கும்லாம் போயிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த வாரத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 13.82% நம்ம வந்து டாப்பாக இருக்கிறோம். இதுக்கு அடுத்தால மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 5.89 இருக்குது. நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா 4.52 இருக்குது. இதில் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அப்படின்னா, நிஃப்டியே 4.52% போயிருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம வந்து இது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 3 வச்சுக்கிறோம். லார்ஜ் கேப், மிட் கேப், அப்புறம் ஸ்மால் கேப் 3மே வச்சுக்கிறோம். இது எல்லாம் கம்பைண்டாக ஆவரேஜாக பார்த்தாலுமே 5.89 தான் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. இண்டெக்ஸ் மூவ் ஆகிற அளவு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே மூவ் ஆகுது. அது என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து 50-60% கொடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. ஆனால் அது இப்படி தான் வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குது. அதனால தான் சொல்கிறாங்க நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இண்டெக்ஸை கூட பீட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறது இதுதான் காரணம். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கு நான் அடுத்தது ஆப்லேயும் காட்டுறேன். அப்புறம் இது வந்து சார்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒவ்வொரு வாரமாக ஆட் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த வாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, போன வாரம் வந்து ஒரு மேலே நல்ல ஒரு மேலன்னைக்கு போய் ஒரு கொக்கி மாரி போட்டுச்சு. இப்போ வந்து அந்த கன்சால்டேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இப்போ இந்த லைனை தொட்டிருக்கு. இங்கேருந்து லேசாக ஒரு மேலே போகிற மாதிரி காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கண்டினியூ ஆகி கீழன்னைக்கு வரலாம். இது எங்கே வரும் அப்படின்னா, இங்கே பழைய லைனில் வந்து சப்போர்ட் வரைக்கும் வரலாம். இதுக்கு இடையில கொஞ்சம் மேலேயும் போகலாம். ஒருவேளை புல்லிஷாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த லைன்லேருந்தே அது வந்து மேலே கண்டினியூ ஆகலாம். அதோட பாத்தில் நம்ம மற்ற மியூச்சுவல் ஃபண்டு இதே நேரத்தில் நம்ம வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு ஒரு குயிக்காக வந்து பார்த்துடலாம். இதில் இப்போ நான் காயின் ஆப்பில் இருக்கிறேன். இதில் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் போய்க்கிட்டோம். அப்புறம் எக்ஸ்ப்ளோர் போகிறேன். இதில் ஈக்விட்டி போகிறேன். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடியது ஈக்விட்டி. அதில் எனின்னு நான் கொடுத்துருந்தேன். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டியில் மட்டும் 1056 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து காட்டுது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 2000க்கு மேலே இருந்துச்சு. நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிஏஜிஆர் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். கடைசி ஒரு வருஷமாக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு வருஷம் கூட முடியல. அதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது. அதனால் கரெக்டாக நம்ம அதே டைமில் வந்து நம்ம செக் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து முடிஞ்ச அளவு இது பண்ணுவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 10%க்கு மேலே எத்தனை மியூச்சுவல் ஃபண்டு கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 75% ஃபண்டு. இந்த 75 ஃபண்டு அப்படிங்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கு 75 அப்படின்னா 5% கூட கிடையாது. 5%ஓட கம்மியாக தான் நமக்கு வருது. 1000 மொத்தம் இருந்ததுக்கு இதில் பார்க்கும்போது ஒரு 7% எவ்வளோ வருது. உங்களுக்கு வந்து இந்த 10%க்கு கூட காட்டுது. நம்ம கிட்டத்தட்ட 14 கிட்ட இருக்கிறனால நம்ம ஒரு 15 நம்ம எடுத்து பார்ப்போம். 15க்கு மேலே எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அப்படின்ட்டு. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 19. இந்த ஃபண்டு எல்லாத்தையுமே நான் போன ஒரு வாரம் 2 வாரம் முன்னாடி நான் காமிச்சிருப்பேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பேங்கிங் இருக்கக்கூடியதும், பேங்கிங் ஸ்டாக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. அப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்கல்ல, அதேமாரி உள்ள ஸ்டாக்ஸ் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வந்து பெட்டராக நம்மளோட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள் வீடியோவில் காமிச்சேன். அதே தான் இதுலேயும் இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஏஷியன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ரொம்ப பண்ணியிருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதேமாரி ஃபாரின் செக்யூரிட்டி பார்த்தா அதிகமாக இருக்கும். இதேமாரி நம்ம பெட்டரான போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணுறது, நம்ம எப்படி இதை மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணிட்டு வரோம். அதனால் தொடர்ந்து பாருங்கள். பார்த்துல. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10% ஃபண்டு 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 10
இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, 3ங்கிறது ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ், அடுத்தது வீக்லி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா போன வாரத்துக்கோட கம்பேர் பண்ணியிருப்போம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, அதே 13.82 நம்மளோடது 5.89 மியூச்சுவல் ஃபண்டு, 4.52 வந்து நிஃப்டி மூவ் ஆகிருக்குது. போன வாரத்துலேருந்து 0.52 நம்ம 0.51 கூடியிருக்கோம். மியூச்சுவல் ஃபண்டு 0.26 கூடியிருக்குது. நிஃப்டி இதே நேரத்தில் 0.3 வந்து குறைஞ்சிருக்குது. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ லீடு வச்சுருக்கோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட 7.93% வந்து வச்சுக்கிறோம் லீடு. இது 1 கோடிங்கிற ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கவங்களுக்கு இந்த 10 மாதங்களில் 7.93 லட்சம் ரூபா 93 லட்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா வந்து வித்தியாசமாக இருக்கும் ஒரு கோடி போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கவங்களுக்கு. இது வெறும் இந்த 10 மாதத்தில் நம்ம இன்னும் பல வருஷமும் பார்க்கும்போது அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வெற்றி தோல்வி ஓகே. அப்புறம் இதுதான் நம்ம சார்ட்ஸு, நம்ம ஸ்டாக்ஸு. இதில் பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இதெல்லாமே இருக்கும். இங்கேருந்து தான் நம்ம அந்த வேல்யூஸ்லாம் நம்ம அங்கே கொண்டு போயிருப்போம். இதை டீட்டெயிலாக இருக்கும், என்ன ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருக்கோம் என்ன ஏதுன்ட்டு. இதை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரோம் இந்த வச்சக்கூடிய போர்ட்ஃபோலியோவை. அப்போ தான் வந்து நம்ம அதிக பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் வைக்க முடியும் அப்படிங்காக. இதில் இன்னும் பெருசாக சொல்லுறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம அதே ஸ்டாக்ஸ் தான், எதுவும் வாங்கவும் செய்யலை விற்கவும் செய்யலை. இந்த ஃப்ளோரோ கெமிக்கல் மட்டும் ஒரு 5.84 போயிருக்குது. மிச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவில் தான் இருந்துகிட்ருக்குது. பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டும் தான் இருக்குது. இந்த டாடா மோட்டாரோட கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்னும் வரலை. அதனால் டம்மி வேல்யூ நம்ம வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறோம். அப்போ தான் வந்து இதாக மேட்ச் ஆகும். இது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட வேல்யூஸு. இதை நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த தலை சிறந்த 3 மியூச்சுவல் ஃபண்டு, ஒரு மிட் கேப்பு, ஒரு லார்ஜ் கேப்பு, ஒரு ஸ்மால் கேப். இதை தான் நம்ம மாதம் மாதம் எஸ்ஐபி மாதிரி போட்டு அதோட செக் பண்ணி பார்க்குறோம் 2 பேருக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் வருது அப்படின்ட்டு. அப்புறம் எதுவும் பொசிஷன் நம்ம க்ளோஸ் பண்ணல. சார்ட்டு போயிடலாம். சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அல்கம் லேப் வச்சுருக்கிறோம். இந்த பொசிஷன் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அதை இன்னும் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதோட பேட்டர்னை பார்த்தோம் அப்படின்னா நல்ல புல்லிஷாக இருக்குது. இது வந்து எப்போ நிஃப்டி திருப்பி அடுத்து கண்டினியூ ஆகுதோ, நெக்ஸ்ட் லெக் எடுத்து மூவ் ஆகுதோ அந்த நேரம் இதுவும் வந்து கண்டினியூ ஆகும். எஸ்கார்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்சால்டேஷன்லேயே எல்லாம் போயிட்டுருக்குது. இப்போ மேலே இருக்க லைனுக்கு க்ளோஸாக இருக்குது. அது வந்து அதை பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு பெரிய பச்சை மலை வரும். இப்போ பாலிசி பஜார் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இந்த கப் பேட்டர்னில் இருந்து அது வந்து இந்த இடத்துல கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய பச்சை மலை வந்துருக்குது. திருப்பி இது வந்து கண்டினியூ ஆகும். அப்போ இதெல்லாம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, டிசம்பர்லலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் அதுக்குள்ளே வந்து இந்த இப்போ இருக்க லெவலை விட கொஞ்சம் நல்ல ஒரு இதில் இருக்கும். இப்காவும் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் லைன் கிட்ட இருக்குது. இதுலேருந்து திருப்பி கண்டினியூ ஆகும். அதே தான் HCL டெக்கு, ஐடி வந்து பிரேக் அவுட் ஆகிற நிலமையில் இருக்குது. SBI அது ஏற்கனவே பிரேக் அவுட் ஆகி அந்த பழைய லெவலெல்லாம் தாண்டி போயிருக்குது. கண்டினியூ ஆகுது. பேங்கிங் வந்து ஒன்று கன்சாலிடேட் ஆகலாம், இல்லைன்னா கொஞ்சம் கீழேயும் இறங்கி கரெக்ஷன் மாரி நடக்கலாம். டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இதில் பார்த்தோன்னா இதுவும் ஒரு சைடு வைஸாக கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்குது. இது இன்னும் பிரேக் அவுட் ஆக டைம் எடுக்கும் போல இருக்குது. குஜராத் ஃப்ளோரோ இது ரொம்ப மாதமாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. இது இன்னும் எனி டைம் இன்னும் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து இது ஒரு பிரேக் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இது எல்டிஎம் என்ட்ரி இதுக்கு ஏற்கனவே கண்டினியூஸில் மேலே போயிருக்குது. இது இன்னும் அந்த டாப்பை ரீச் ஆச்சு அப்படின்னா திருப்பி ரிவர்சல் ஆகலாம். ஆனால் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இது டிசிஎஸில் நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் காமிச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லா கேண்டிலும் பார்க்க முடியும். இதில் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து கிட்டத்தட்ட பிரேக் அவுட் கண்டிஷனில் தான் இருக்குது. கடைசியாக சன்ஃபார்மா ஒரு ட்ரையாங்கிள்குள்ளேயே வந்து இதாகிட்டு இருக்குது. நம்ம இந்த ட்ரையாங்கிளை டச் பண்ணும்போதே நம்ம வந்து இதை கொடுத்துருந்தோம். இந்த டச் பண்ணி இங்கே இருக்கும்போதே கொடுத்துருந்தோம். நம்ம அப்புறம் இந்த பச்சை மலை இங்கே வந்தப்போ இதில் கொஞ்சம் ப்ராஃபிட்டும் பார்த்துருந்தோம். இப்போ வந்து அது மேல் நோக்கி போய் இவ்வளோ தூரம் போயிருக்குது. திருப்பி அந்த லைனை தொட்டதுக்கப்புறம் அது டிசைட் பண்ணணும் மேலே போகிறோமா இல்லை கீழே வர போகிறோமா அப்படிங்கிறத. இதான் நம்ம ஒரு ஸ்டாக்ஸ் வச்சுருக்கையில் ஒரு சில இதோட சார்ட்டு. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரீஸை பார்த்துடலாம். இண்டிசஸை பார்த்தோம் அப்படின்னா இது வேல்யூஸ் வந்து நான் வாரம் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு இண்டிசஸ்க்கும். இது வந்து நான் செக் பண்ணி எனக்காக என்னோடய பர்பஸ்க்காக உங்களுக்கு ஹை லெவல் மட்டும் காமிக்கேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் அதாவது 6வது வாரத்தில் மட்டும் பிஎஸ்சி பேங்க்கு மட்டும் இண்டெக்ஸ் மட்டும் 4.7 வந்து அதிகமாக இருக்குது போன வாரம் மட்டும். அப்புறம் எனர்ஜி செக்டார் 1.8ம் குறிப்பிடத்தக்க அந்த ஆயில் செக்டாரும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இண்டிசஸ் வந்து 3% ஆகிருக்குது.
அப்புறம் மெட்டல் 2.6. இந்த இதெல்லாம் நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம சார்ட்லேயும் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் மொத்தமாக நம்ம இந்த 6 வாரங்களில், அதாவது 1.5 மாதத்தில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, பிஎஸ்சி பேங்க் மட்டும் 10.6, அப்புறம் பேங்க் நிஃப்டி மொத்தம் 4%, ப்ரைவேட்டு 4% அங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆயில் அண்ட் கேஸ் வந்து 5.8ம், மெட்டலும் 6.2ம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த பேங்கிங் செக்டார் யாரெல்லாம் அதிகமாக ஹோல்ட் பண்ணிருக்காங்களோ, பொதுவாக சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய பேங்கிங் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் எல்லாமே அவங்க எல்லாமே கொஞ்சம் பர்சன்டேஜ் நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பாங்க. இது போக ஃபாரின் செக்டார், கோல்டு அண்ட் சில்வர் எவனும் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இது வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அதோட காரணம் இங்கேயே உங்களுக்கு அது ரெஃப்ளெக்ட் ஆகுது. இந்த 6 வாரத்தில் மட்டுமே பிஎஸ்சி பேங்க் மட்டுமே 10% மேலே போயிருக்குது. இப்போ ஓவராலும் அவங்களுக்கு புஷ் ஆகும். இப்போ இதில் நம்ம வந்து பிஎஸ்சி பேங்க், ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் மெட்டல் வந்து 3ஐயும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சார்ட்டு. இந்த இதை மட்டும் உங்களுக்கு காட்டுது. பிஎஸ்சி பேங்க் இந்த இதுதான் இதாக இருக்குது. இது வந்து பிரேக் அவுட் ஆகி ஒரு புல் பேக் எதுவுமே கிடையாது, நேராக பிரேக் அவுட் ஆகி அந்த இதோட டாப்பில் போய் இருக்குது. இது கண்டினியூ ஆக போதா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. அப்போ இல்லைன்னா ரிவர்சல் ஆகும், இல்லை கன்சாலிடேட் ஆகும். இதுக்கு அடுத்தாலும் நம்ம ஆயில் அண்ட் கேஸ் பார்க்க போகிறோம். ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரே ஒரு பச்சை மெழுகுத்திரி தான் போட்டிருக்குது அந்த ட்ரையாங்கிலேருந்து. இது இன்னும் கண்டினியூ கூட ஆகலாம். இப்போவுமே இந்த இது மட்டுமே 3%, அது போன வாரம் நடந்த பிரேக் அவுட்டு. அடுத்தது மெட்டல் நம்ம பார்க்கலாம். மெட்டல் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பேட்டர்ன்லேருந்து இதாக இருக்குது. அதெல்லாம் வெளியில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கடைசி ஒரு செல்லிங் ப்ரெஷருமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் இந்த வாரத்துக்கான வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.